Current electricity. Today we are going to deal with one of the most important characteristics of moving charges. In the previous chapter, we dealt with those charges which are static. Hence we call those as electrostatics. Here we are going to determine the motion. We are going to fix the motion of the charges, and we are going to study the charge which are moving, and those charges which are moving produce current, and therefore we are going to deal with current electricity. அதாவது மின்னோட்டவியல் என்ற தலைப்பு இரண்டாவது பாடமா நமக்கு இயற்பியல்ல இருக்கு. அதுல நம்ம மின்னூட்டங்களின் இயக்கம் எப்படி மின்னோட்டத்தை உருவாக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். போன சாப்டர்ல நிலைமின்னியல் அப்படிங்கறத பத்தி நம்ம படிச்சோம். those charges which are at rest அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் வைக்கும்போது அது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். நிறைய அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நிறைய கான்செப்ட்ஸை நம்ம வந்து காஸ் லா அப்ளை பண்ணோம். ஸோ எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் நவ் இன் திஸ் சாப்டர் we are going to deal with those charges which are in motion. Okay, first to start with, let us consider a metallic conductor. அதாவது metallic conductor ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, materials are made up of atoms நமக்கு தெரியும். அதில் some of the materials may have no free electrons. சில பொருள்கள்ல அந்த கட்ருவா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் இருக்காது. எல்லாமே ஆல் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் டைட்லி பவுண்ட் டு தி நியூக்ளியஸ். அதுதான் டயஎலக்ட்ரிக்ஸ்னு பார்த்தோம், அல்லது இன்சுலேட்டர்ஸ்னு சொன்னோம். அதாவது கடத்தா பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம், மின்காப்பு பொருள்கள்னு பார்த்தோம். இன்சுலேட்டர்ஸ் ஆர் டயஎலக்ட்ரிக்ஸ். இங்க ஸ்ட்ரிக்ட்லி we are going to deal with metallic conductors. So metals னு எடுத்துக்கிட்டோம்னா, here also it is made up of large number of atoms. அதுல there will be some electrons which are loosely bounded to the individual nuclei. Therefore, whenever if the electric field is applied, those electrons are able to move according to the direction of the flow of charges. So on the direction pathina we are going to discuss. But now in the absence of electric field, எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுக்காத நிலையில அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், உள்ளார இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்க பாக்குறோம் இல்லையா, இதெல்லாம் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், கட்ருவா எலக்ட்ரான்கள். ஒரு மெட்டல்ஸ்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுல நான் சும்மா ஒரு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்னா, இங்கேயும் எங்கேயும் ரேண்டம் மேனர்ல அது ஜிக்ஸாக் பாத்துல போயிட்டு இருக்கும். எப்படி இந்த எனர்ஜி அது கிடைக்குது அப்படின்னு கேட்டா, திஸ் இஸ் டியூ டு தெர்மல் எனர்ஜி. இந்த வெப்ப ஆற்றல் எங்க இருந்து கிடைக்குது, இந்த தெர்மல் எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குதுன்னா, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியே போதுமானது இந்த ரேண்டம் மோஷனுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி போகும்போது, இந்த மாதிரி நகரும் போது கொலிஷன்ஸ் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரான் போன டைரக்ஷனுக்கு கரெக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு எலக்ட்ரான் போறதுக்கு there is more chances. அதனால net effect of the charge, moving charge இந்த இடத்துல பார்த்தோம்னா there is no net effect. அதனால அங்க எலக்ட்ரிக் கரண்ட் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது, மின்னோட்டங்கள் உருவாக்கப்படாது இந்த நிலையில. அதாவது when there is no field, எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாத நிலையில, மின்புலம் இல்லாத நிலையில அது ரேண்டம் மேனர்ல அங்கும் இங்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ there are some materials which have more number of free electrons. அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் நம்ம வந்து which are அந்த அது மட்டும் இல்ல, and those free electrons are loosely bounded to the nucleus. அந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்றோம். Hence the thermal energy available in the surrounding itself is enough to agitate them so that they can move in a random direction. So the net movement of the charges results in nothing அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட், நெட் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து எந்த ஒரு விளைவும் ஏற்படுத்தல.
ஒரே ஒரு என்ன நடக்கும்னா கொலிஷன்ஸ் நடக்கும் உள்ளுக்குள்ள, அதை தவிர்த்து வேற எதுவும் நடக்காது. பிகாஸ் இந்த ஒரு சார்ஜோடைய எஃபெக்ட் இன்னொரு சார்ஜ் கேன்சல் பண்ணிடும். ஸோ பிகாஸ் தேர் எஃபெக்ட்ஸ் கேன்சல் ஈச் அதர். அதனாலதான் ஒரு காப்பர் ராடு அல்லது ஒரு மெட்டாலிக் கண்டக்டர், மெட்டல் ஸ்ட்ரிப் எடுத்து நம்ம கையில வச்சோம்னா அதில் நம்ம வி டோன்ட் ஃபீல் எனி கரண்ட், வெறும்னா கையில எடுக்கும்போது. எனிஹவ், பை சம் மெக்கானிசம், ஏதாவது ஒரு செயல்முறையின் அடிப்படையில் we can make the charges to move in a particular direction. அதாவது அந்த மின்னூட்டங்களை ஒரு குறிப்பிட்ட திசையிலே நம்ம இயங்க வைக்கலாம். So that there is a net effect due to motion of charges. அதனால ஒரு குறிப்பிட்ட திசையில இயங்க வைப்பதன் காரணமாக அந்த சார்ஜஸ் உடைய இயக்கத்துல, அந்த மின்னூட்டங்களின் இயக்கத்துல ஒரு விளைவானது ஏற்படுது. அந்த நிகர விளைவானது மின்னோட்டம் என்ற விளைவை ஏற்படுத்துது, which we call as electricity or electric current. Okay, next. Now இது ஒரு மெட்டாலிக் கண்டக்டர். இப்போ இந்த மெட்டாலிக் கண்டக்டர்ல நமக்கு தெரியும் there are large number of free electrons உள்ளார இருக்கும். ஸோ இது ஒரு பல்க் மெட்டீரியல். இந்த பல்க் மெட்டீரியல்ல மெட்டல்னு சொன்னோம்னா இட் இஸ் a solid ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அப்போ ஆட்டம்ஸ் ஆர் வெரி டைட்லி பேக்ட். அப்போ நீங்க யூ கேன் இமேஜின் how many number of atoms உள்ள இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். அதோட ரிஜிடிட்டி இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ க்ளோஸ்லி அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் பேக் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம we can imagine. அதுல சப்போஸ் இப்போ I am connecting the two ends of the metallic conductor with a power supply or a battery. A battery அப்படின்னு சொல்லும்போது it is a source of energy. So energy source இது. இதுல பாத்தீங்கன்னா they have two terminals, positive and negative, and this negative terminal has more number of electrons குறிக்குது. This positive terminal has less number of electrons ங்கிறத குறிக்குது. அப்போ when the metallic conductors are connected, the ends of the conductors are connected to the terminals, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பேட்டரியில ஹையர் பொட்டன்ஷியல் ரீஜியன் சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரான் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எலக்ட்ரான் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது இந்த எலக்ட்ரான் இங்கே இந்த கண்டக்டிங் பாதை வழியா, ஒயர் இஸ் த கண்டக்டிங் பாத். அப்போ இந்த கண்டக்டிங் பாதை வழியா அந்த எலக்ட்ரான் போய் இங்க வரும். இங்க வரும்போது உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு உட்படுத்தும். அப்போ விலக்கு விசையின் காரணமாக அது அடுத்த எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும், இது அடுத்த எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும், இது அடுத்த எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும். ஸோ அதே மாதிரி ரிப்பல் ஆகி இங்க வரும். நாட் ஓன்லி த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானை தன் பக்கம் கவரும். ஸோ தேர் வில் பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹியர். இந்த எண்டுக்கு வந்தோடனே தேர் வில் டு எக்ஸ்பீரியன்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த எண்ட்ல இருக்கும்போது இதை எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே திசையில இப்படி இயங்கிட்டு இருக்கு. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், சாரி ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ வலது புறத்துல இருந்து இடது புறத்துக்கு அந்த எலக்ட்ரான்களின் அந்த இயக்கமானது இப்போ ஒரே திசையில் இருக்கு அப்படிங்கிறது இந்த பேட்டரி கொடுத்த உடனே நம்ம பார்க்க முடியும். ஓகே, நவ் சரி, எவ்வளோ இந்த சார்ஜஸ் மூவ் ஆகுது? இந்த சார்ஜஸ் மூவ் ஆகும்போது இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது தான் கரண்ட் நம்ம டிஃபைன் பண்றோம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேட் மாதிரி ஒரு பவுண்டரி ஒன்று செட் பண்றோம். இந்த இடத்துல இப்போ ஒரு கேட் மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ண வாட்டி இந்த இடத்துல இந்த கேட்டை கிராஸ் பண்ணி எத்தனை எலக்ட்ரான் போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு கால்குலேட் பண்ணோம்னா, டைமை பொறுத்து எத்தனை சார்ஜஸ் வந்து கிராஸ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணோம்னா we get the amount of current, value of current. So this arrow represents the direction of flow of electrons, and இந்த arrow எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இது பாசிட்டிவ் எண்டு, இது நெகட்டிவ் எண்டு. அப்போ இந்த டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ ப்ளூ ஏரோ ரெப்ரசென்ட் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். மின்புலத்தின் திசையை இந்த ப்ளூ ஏரோ குறிக்குது. இங்க எலக்ட்ரான் இயங்குகின்ற திசையை இந்த சிகப்பு ஏரோ குறிக்குது. ரெட் ஏரோ ரெப்ரசென்ட் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஹவு டு கால்குலேட் த கரண்ட்? நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கிராஸ் செக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஒரு கேட் மாதிரி ஒரு எடுத்துக்கிறேன். It is kept perpendicular to the direction of flow of electrons. So in the stopwatch வச்சுக்கிட்டு when I observe this point, when I observe this point, இந்த பாயிண்ட் வழியா வர சார்ஜஸ் ஒரு குறிப்பிட்ட டைம்ல எத்தனை சார்ஜஸ் போகுது அப்படின்னு பாக்குறேன். அப்ப சார்ஜ் flowing per second will contribute a current. So current is defined as
rate of flow of charge அப்படின்னு சொல்றோம். அதாவது மின்னோட்டம் என்பது வினாடிக்கு எத்தனை மின்னூட்டங்கள் கடந்து செல்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். That is called as the definition of current. So current is represented by I, that is equal to Q by T. Qங்கிறது சார்ஜ் நமக்கு தெரியும். So டைம்ங்கிறது இங்க செகண்ட்ல நம்ம சொல்லிருக்கோம் SI யூனிட்ல. So I is equal to Q by T and the ampere அப்படிங்கிறது கரண்டோட யூனிட். ஓகே, இங்க பாருங்க, மூவிங் சார்ஜஸ் in a particular direction makes electric current அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சது. ஸோ ஒரு குறிப்பிட்ட திசையில அந்த இயக்கம், எலக்ட்ரானின் இயக்கமானது மின்னோட்டத்தை இங்க உருவாக்குது. which is similar to a flow of water in a river. ஸோ ஒரு ஆத்துல தண்ணி எப்படி போகுதோ அதே மாதிரி இங்க. அப்ப நம்ம we call it as a river current, sorry water current அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இங்க. now இங்க வந்து இது வந்து எலக்ட்ரான் கரண்ட்னு சொல்லலாம் அல்லது எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்றோம். எலக்ட்ரான் எலக்ட்ரிக் எல்லாம் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. The direction of conventional current is always opposite to direction of flow of electrons. So இப்ப இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். எலக்ட்ரான் இப்படி போகுது, இந்த திசையில போகுது. ரெட் ஏரோங்கிறது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஆனா எப்பயுமே சர்க்கியூட்ல when we represent the direction of flow of current, மின்னோட்டத்தின் திசையை நாம் அந்த சுற்றிலே நம்ம குறிப்பிடும் பொழுது பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி தான் அந்த கரண்ட் வருதுன்னு நம்ம குறிப்பிடுவோம். இது ஏன் அப்படின்னா it is followed, it is practiced since from 1747. அதாவது 1747ஆம் ஆண்டுல பெஞ்சமின் பிராங்க்லின் ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜஸ் கண்டுபிடிச்சு சொன்னார் இல்லையா, அப்பையில இருந்தே we are practicing this convention. அதனால தான் அதுக்கு பேர் கன்வென்ஷன் கரண்ட். ஸோ அதை நம்ம இப்ப மாத்துறது ரொம்ப it is very tedious. உதாரணத்துக்கு in some countries they follow the rules, road rules பார்த்தோம்னா ரைட் சைட்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் லெஃப்ட் சைட்ல போயிட்டு இருப்போம், அவங்க they follow right side rules. அங்க போய் நம்ம லெஃப்ட் சைட்ல தான் போவோம்னா there will be a confusion. ஸோ அதனால அந்த மாதிரி இப்ப நம்ம இதை வந்து 1747ல இருந்து கன்வென்ஷனா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது we have to accept that. அதை மாத்தணும்னா நமக்கு இங்க we will be confused. அதனால it is nothing but the direction of flow of current is always considered as the opposite direction of the flow of electrons. அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ எந்த திசையில இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்ட் டைரக்ஷன் இருக்குங்கிறத நம்ம எப்பயுமே நம்ம we have to decide. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ now this is a metallic conductor. இந்த மெட்டாலிக் கண்டக்டர்ல பாத்தீங்கன்னா இங்க this end is positive end and this end is a negative end. பேட்டரி கொடுக்கும்போது இப்படிதான் இருந்துச்சு. This is a cross section. இந்த cross section is kept perpendicular to the flow of electrons. So இங்க பாருங்க, இப்படி இந்த எலக்ட்ரான் ஆனது இந்த பெர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷன் வழியா அப்படி போகும்போது அது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இந்த குறிப்பிட்ட ஏரியா பெர்பெண்டிகுலரா கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் ரெப்ரசன்ட் தி கரண்ட் வேல்யூ. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆனது தே வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அப்போ F is equal to QE அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். விசையானது QE என்பது நம்ம ஆல்ரெடி பார்த்த சமன்பாடு. Qங்கிறது எலக்ட்ரானின் மின்னூட்டம், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ மைனஸ் E அப்படின்னு போட்டாச்சுங்க. நியூட்டன்ஸ் லா, வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா, ஏன்னா எலக்ட்ரான் ஹேஸ் அ பர்டிகுலர் மாஸ். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9.1 into 10⁻³ kg. ஸோ இது எலக்ட்ரானுடைய மாஸ். அந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஃபோர்ஸை கொடுக்கறதுனால என்ன பண்ணுதுன்னா we are accelerating the electron from this end to this end. So there will be acceleration. அப்போ ஏங்கிறது முடுக்கம். அப்ப F is equal to MAங்கிற சமன்பாடுல அந்த முடுக்கமானது A is equal to F by M ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். F க்கு பதிலா minus EE by M ன்னு போட்டாச்சு. ஓகே, so this is A, acceleration. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ட்ரிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகுது? ட்ரிஃப்ட்ங்கிறது ஒரு நியூ டேர்ம். இந்த இடத்துல நம்ம we are going to concentrate on the new term which is called as drift. How it is drifted? Suppose இந்த எலக்ட்ரான் இந்த பிளாக், மெட்டாலிக் பிளாக்ல வந்து ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க இப்படி போயிட்டு இருக்கு பிஃபோர் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது இந்த மின்புலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி மூவ் ஆயிட்டு இருந்தது ரேண்டமா. இப்படி மூவ் ஆயிட்டு இருந்தது, மின்புலம் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா இப்படி மூவ் ஆகுது. ஏன் இப்படி மூவ் ஆகுது? இது முதல்ல இருக்கக்கூடிய பாதை இப்படி வளைஞ்சு வருது. இரண்டாவது அந்த மின்புலம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால இந்த பக்கம் ரிப்பல் ஆன இந்த பாத். அப்போ இட் இஸ் ட்ரிஃப்டட். அதுக்கு பேர் தான் ட்ரிஃப்டட். இழுப்பு திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில இது ட்ரிஃப்ட் ஆகுது. ஓகே, இந்த ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது இந்த ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால கிடைக்குது. இது மாதிரி எல்லா எலக்ட்ரான்ஸும் ட்ரிஃப்ட் ஆகும்.
ஸோ drift ஆகி தான் இந்த எண்டுக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த drift velocity பற்றி நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல படிக்கணும். சப்போஸ் இங்கே ஒரு எலக்ட்ரான் இந்த ரேண்டமாக இங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் எப்படி drift ஆயிருக்குன்னா இப்படி drift ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல driftோட டைரக்ஷன் பாருங்க, இந்த இடத்துல driftோட டைரக்ஷன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இட் இஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அப்போ ஆல்வேஸ் the electrons are drifted in a particular direction. அதனால தான் it can produce current அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, in the above discussion it is obvious that when the ends of the conductors are connected to a battery of certain potential, அதாவது குறிப்பிட்ட மின்னழுத்தத்தில் அந்த மின்னழுத்த வேறுபாட்டில் அந்த இரண்டு முனைகளும் கடத்திகளின் இரண்டு முனைகளும் இணைக்கப்படும் பொழுது அங்க மின்னோட்டம் பாய தொடங்குது. current start flowing through the conductor. This implies that இதெல்லாம் என்ன தெரியுது, there must be a potential difference between the two ends so that the electrons can flow from higher potential region to lower potential region. ஸோ இந்த மாதிரி மின்னழுத்த வேறுபாடுகள் இருந்தால் மட்டுமே உயர் மின்னழுத்த அந்த நிலையிலிருந்து தாழ்வான மின்னழுத்த நிலைக்கு அந்த எலக்ட்ரான் ஆனது இயக்கம் பெறும் அப்படிங்கிறது இங்க நம்ம சொல்றோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அனலாகஸ் வித் கிராவிட்டி. எப்படி கிராவிட்டியில நம்ம சொல்லும் போது கிராவிடேஷன் சொல்லும் போது பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு தானே, பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியா இருக்க இடத்துக்கு தான் ஒரு பால் ஆனது மேல இருந்து கீழே வருது. அப்படி கீழே வரும்போது அது கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி கீழே வருது. அப்ப கீழே வர 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 கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகுது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த எண்ட்ஸ்ல ரைட் சைடு எண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இஸ் மோர் ஸ்ட்ரெயின்டு தேன் தி எலக்ட்ரான் விச் இஸ் இன் தி லெஃப்ட் எண்ட். அப்ப ஸ்ட்ரெயின்டு எலக்ட்ரான் இங்கே தான் அதிகமா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ஸ்ட்ரெயினை விட இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஸ்ட்ரெயின் ஆகுறது ரொம்ப அதிகம். எனி ஸ்ட்ரெயின்டு பாடி ஹாஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதனால அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜினால இது இயங்க ஆரம்பிக்குது. ஸோ இயங்க ஆரம்பிக்கும் போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் கிடைக்குது. ஸோ அந்த இயக்க ஆற்றல் அந்த நிலை ஆற்றல் இயக்க ஆற்றலா மாறுது. இயக்க ஆற்றலா மாறி இங்க இருந்து ரீச் ஆகுது. ஸோ எப்படி ஒரு மவுண்டெயின்ல இருந்து ஒரு மலையின் உச்சில இருந்து ஒரு பாறாங்கல் உருண்டு வரும்போது அதுல நடுவில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் எப்படி தாண்டி அடிச்சு தள்ளிட்டு வருதோ அது மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து இங்க போகும்போது அதோடைய கைனடிக் எனர்ஜியை பொறுத்து தான் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட் காம்பனன்ட்ஸ் வெளியே அது போகுது. அந்த சர்க்கியூட் காம்பனன்ட்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், இன்னும் என்னென்ன டயோடு, இந்த மாதிரி நிறைய சர்க்கியூட் காம்பனன்ட்ஸ் இருக்கு, நமக்கு சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ் வழியா அந்த எலக்ட்ரான் எப்படி போகுது அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் ஆன் விச் தே ஆர் கனெக்டட். ஓகே, நவ் இப்போ ஹையர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஹையர் வில் பி த கரண்ட் ஃப்ளோ. நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு 6 வோல்ட் பேட்டரியில் இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூவும் 12 வோல்ட் பேட்டரியில இருந்து வரக்கூடிய அந்த கரண்டோட வேல்யூவும் there is a difference நமக்கு தெரியும். ஓகே, ஹியர் we are strictly speaking about the free electrons only. கட்ரோ எலக்ட்ரான்களை பொறுத்து மட்டுமே தான் நம்ம இங்க கரண்ட்டை பத்தி நம்ம பேச முடியும். which are loosely attached to the nucleus of an atom and they are only responsible for conduction. கடத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லக்கூடிய கட்ரோ எலக்ட்ரான்கள் மட்டுமே தான். இப்ப நம்ம எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தண்ணியில உப்பு சால்ட் நம்ம கலந்தோம்னா சால்ட்டுங்கிறது சோடியம் குளோரைடு. அப்போ சோடியம் குளோரைடுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா when they are connected அந்த தண்ணியில வந்து இப்போ பேட்டரியில இருந்து 2 ஒயர் எடுத்து அந்த தண்ணிக்குள்ள நம்ம டிப் பண்ணோம்னு சொன்னாக்கா there will be Na plus and Cl minus ions இருக்கும் சோடியம் குளோரைட்ல. ஸோ அப்போ அந்த Na பிளஸ் அயான்ஸ் வந்து அந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியால ரிப்பல் ஆகும். Cl மைனஸ் அயான்ஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியால அட்ராக்ட் ஆகும். ஸோ அங்க பிளஸ் அயான்ஸும் மூவ் ஆகுது, நெகட்டிவ் அயான்ஸும் மூவ் ஆகுது, பாசிட்டிவ் அயான்ஸும் மூவ் ஆகுது, நெகட்டிவ் அயான்ஸும் மூவ் ஆகுது. எங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் கேஸ்ல, எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர் கேஸ்ல we concentrate on both the positive ions as well as negative ions. நேர்மின் அயனிகள் எதிர்மின் அயனிகள் இரண்டுமே எப்படி இயங்குதுங்கிறத நம்ம அந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ல பாக்குறோம். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், அதாவது என்ன சொல்றோம் அதுக்கு பேர் தமிழ்ல வந்து மின் பகுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகேவா, மின்னார் பகுத்தல் முறை எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கறத நம்ம படிச்சிருப்போம். அதுல அப்ப எலக்ட்ரோலைட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதுல அந்த எலக்ட்ரோலைட்லாம் we are going to concentrate on both the positive ions and negative ions. ஆனா இந்த இடத்துல சாலிட் கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா we are going to concentrate only on the free electrons. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, so how it is drifted பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ
கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் சார்ஜ் flowing per second through a particular cross section which is kept perpendicular to the flow of charge. அதாவது ஒரு செங்குத்தாக வைக்கப்பட்ட ஒரு குறுக்குவெட்டு பரப்பின் வழியாக பாயக்கூடிய அந்த மின்னோட்டம் காலத்தை பொறுத்து எவ்வளவு மின்னோட்டம் பாயுது, எவ்வளவு மின்னூட்டம் பாயுதுங்கிறது தான் அந்த மின்னோட்டத்தின் வரையறையை நம்ம சொன்னோம். ஸோ இங்க charge is a scalar, time is a scalar, so definitely current is a scalar. கரண்ட்டுக்கு டைரக்ஷன்லாம் போடுவோம் சர்க்யூட்ல, அதனால கரண்ட் வெக்டர்னு நினைச்சிக்க கூடாது. கரண்ட்டுக்கு நம்ம we doesn't have any particular peculiar direction for current. We have considered the direction of current only by the direction of flow of electrons. அதனால எலக்ட்ரானோட டைரக்ஷனை வச்சு தான் கரண்ட் டிசைட் பண்றோமே தவிர கரண்ட்டுக்குன்னு தனியா எந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனும் இங்க கிடையாது. ஸோ கரண்ட் இஸ் நாட் அ வெக்டர், டெஃபினெட்லி அது ஒரு ஸ்கேலார் அளவு. மின்னோட்டம் என்பது ஸ்கேலார் அளவு, பார்த்துக்கோங்க. இப்போ 1 ஆம்பியர் கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஒரு கிராஸ் செக்ஷன் வழியா ஒரு கூலும் சார்ஜ் ஒரு செகண்டுக்கு போச்சு அப்படின்னா இந்த கரண்ட் வேல்யூ வந்து 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலேஷன்ல இருந்து நம்ம எடுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். The electrons are drifted with a constant speed in the direction opposite to direction of electric field. ஏன் electrons are drifted with a constant speed? உதாரணத்துக்கு drift velocity is a constant ன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, the drift velocity does not depend on time. டைமை பொறுத்து drift velocity இருக்காது. அதனால எல்லா எலக்ட்ரான்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா drift velocity ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா அந்த drift velocity வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. ஆனா இங்க எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட்டா இருக்கு, ட்ரிஃப்ட் ஆப்போசிட்டா இருக்கு. அதுதான் அங்க சொல்றோம். இப்போ எவ்வளவு நேரம் ஆகுது சார் ட்ரிஃப்ட் ஆகி ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ரெண்டு வரதுக்கு, எப்படி கண்டுபிடிக்குது? இட் கேன் பி கால்குலேட்டட். இப்போ சாதாரண இயக்க சமன்பாடு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். V equal to U plus AT அப்படிங்கிற இயக்க சமன்பாடு. Here when the electrons are moving inside the conductor, கண்டிப்பா இந்த பல்க் மெட்டீரியலுக்குள்ளார நிறைய ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ அங்க பார்த்தோம்னா கொலிஷன்ஸ்க்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. இன்சைட்ல மூவ் ஆயிட்டு இருக்கும்போது there will be more chance for collision. அதனால therefore the free path of the electrons during collision depends on the temperature. அதுவும் முக்கியமான ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கணும். உதாரணம் ஃப்ரீ பாத் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மோதலுக்கும் இன்னொரு, அதாவது எலக்ட்ரான் போயிட்டே இருக்கு, போய் ஒரு ஆட்டம் கூடயோ மாலிகுல் கூடயோ அல்லது இன்னொரு எலக்ட்ரான் கூடயோ மோதலுக்கு உட்படுது. ஸோ அந்த மோதல் உட்படுவதற்கு முன்பு அது எவ்வளவு தூரம் கடந்து செல்கிறது ஃப்ரீயா அப்படிங்கிறது அந்த ஃப்ரீ பாத். The free path of electrons during collision depends on the temperature. உதாரணத்துக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும்போது அந்த அஜிடேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் மெதுவா இருக்கும். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் போய் இன்னொரு எலக்ட்ரான் கூடயோ இல்லை இன்னொரு ஆட்டம் கூடயோ இன்னொரு மாலிகுல் கூடயோ கொலைட் ஆகுற அந்த டைம் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் கொலைட் ஆகும். ஓகேவா? அப்போ மீன் ஃப்ரீ பாத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அது கொலைட் ஆகும். சப்போஸ் டெம்பரேச்சர் அதிகமா இருந்ததுன்னா அஜிடேஷன் அதிகமா இருக்கும், கையோஸ் உள்ளார அதிகமா இருக்கும். கண்ணா அப்படின்னா இஷ்டத்துக்கு வேகமா நவுந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு வேகமா நவுந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து மோதல்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். உதாரணத்துக்கு ஒரு ரூம்குள்ள இருக்கும் ஒரு 100 பேரு, திடீர்னு அந்த ரூம்குள்ள பாம்பு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சத்தம் போட்டாங்கன்னா எப்படி எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க அந்த ரூம்ல. அப்போ கொலிஷனுக்கு பாத்தீங்கன்னா சான்சஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கயோட்டிக் சிச்சுவேஷன் தான் உள்ளார. ஸோ அந்த தெர்மல் அஜிடேஷன் அதிகமா இருக்கும்போது அந்த கொலிஷன்ஸ் அதிகமா இருக்கும். கொலிஷன்ஸ் அதிகமா இருந்தால் உடனுக்குடன் மோதல் நடக்கும். அப்போ ஃப்ரீ பாத் வந்து இருக்காது, அந்த அளவுக்கு ஃப்ரீ பாத் இருக்காது. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஃப்ரீ பாத்தை ஹேண்டில் பண்ணும். அதனால மீன் ஃப்ரீ பாத்து தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம் இந்த இடத்துல. சராசரி அந்த பாதை, இட் இஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி எலக்ட்ரான்ஸ் டியூரிங் சக்சசிவ் கொலிஷன். அதாவது இரண்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மோதல்களுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு, சராசரி தொலைவு என்னங்கிறது தான் நம்ம இங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ T1, T2, T3ங்கிறது ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு இப்போ n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா T1, T2, T3 எக்ஸெட்ரா அப் டு Tn வரைக்கும் நம்ம போகலாம். இதெல்லாம் ரிலாக்ஸேஷன் டைம். வேர் இன் சச் டியூரேஷன், ரிலாக்ஸேஷன் டைம்னா என்ன? அதாவது அந்த மாதிரி ஒரு டைம்ல எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிலாக்ஸிங் வித்தவுட் எனி கொலிஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இருக்கு, இன்னும் கொலிஷன் நடக்கல, இப்படியே போயிட்டு இருக்கு, இன்னும் கொலிஷன் நடக்கல அப்படின்னா ரிலாக்ஸ்டா போயிட்டு இருக்குன்னு நடக்கும். அந்த எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரத்துல அந்த எலக்ட்ரான் கொலைட் ஆகாம போயிட்டு இருக்குங்கிற அந்த டைம் தான் ரிலாக்ஸேஷன் டைம்னு சொல்றோம். அது ரிலாக்ஸிங் வித்தவுட் எனி கொலிஷன் அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிடும். ஓகே,
இப்போ this is called how this diagram shows how the electrons are drifted. இங்க பாருங்க, இங்க பார்த்தா தெரியுது, நேரா போயிட்டு இருந்த எலக்ட்ரான் due to this application of the electric field என்ன ஆகுதுன்னா அது இந்த மாதிரி drift ஆகுது. ஸோ இங்கே இப்படி வர வேண்டிய எலக்ட்ரான் இந்த மாதிரி இப்படி drift ஆகுது. ஸோ drift velocity is always in a particular direction. Okay. Here. இப்போ சப்போஸ் n number of electrons இருந்துச்சு அப்படின்னா அதோட drift velocity ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு எப்படி இருக்கும்னா v1, v2, v3, vn வரைக்கும் போடலாம். அதில் u1, u2, u3, u4 இதெல்லாம் வந்து இனிஷியல் வெலாசிட்டிஸ். a t1, ஏக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் e by m, மைனஸ் e by m. ஓகேவா? அப்போ இந்த ஆக்சுவலா this plus becomes minus. ஸோ இந்த மைனஸ் இந்த இடத்துல வரக்கூடாது. ஸோ இந்த மைனஸ் வந்து we have to so this is இது கிடையாது, இந்த மைனஸ் பிளஸ், இதுவும் பிளஸ், ஏன்னா இங்க மைனஸ் போட்டாச்சு. இங்க பாருங்க u1 பிளஸ் இருக்கா, இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் மைனஸா இருக்கனால இந்த மைனஸ் ஆயிடும் இங்க. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். the average drift velocity என்ன அப்படின்னு பார்ப்போம். what is the average drift velocity அப்படின்னு பார்க்குறோம். the average drift velocity is நம்ம என்னென்ன எலக்ட்ரான் இருக்கோ n எலக்ட்ரான்ஸ் இருந்தா அந்த n எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி எடுத்து நம்ம ஆவரேஜ் எடுக்கணும், என்னால டிவைட் பண்ணணும். that gives the average velocity. here the average drift velocity is u1 இருக்கு. ஸோ u1 போட்டாச்சு, u1, u2 எக்ஸெட்ரா அப் டு un வரைக்கும் ஒரு டேர்ம். அடுத்தது மைனஸ் e by m, t1, t2, t3 பிளஸ் அப் டு tn வரைக்கும் ஒரு டேர்ம், அண்ட் இட் இஸ் ஹோல் டிவைடட் பை n. இந்த ஈக்குவேஷன்ல n இருக்கனால the average thermal velocity is 0 and the component u1, u2 up to un becomes 0. இந்த காம்பனன்ட் வந்து 0 ஆயிடுது. ஏன் இந்த காம்பனன்ட் 0 ஆகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியலா தெர்மல் வெலாசிட்டின்னு சொல்லியிருந்தேன். அது எப்பனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்க முன்னாடி இந்த தெர்மல் வெலாசிட்டி வந்து இட் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஈவன் தோ த எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆயிருந்தா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு எலக்ட்ரான் மூவ் இருக்கும். ஸோ அப்போ அந்த நெட் எஃபெக்ட் வந்து கேன்சல் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் அப்ளிகபிள் ஃபார் தி வெலாசிட்டிஸ். அப்போ velocities of this electron thermal velocity is 0 ன்னு சொல்லிட்டோம். ஓகே, மீதி இருக்க டேர்ம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டேர்ம் மட்டும் இருக்கும், மைனஸ் e by m and this divided by n. இதுதான் வந்து ரிலாக்ஸேஷன் டைம் அப்படிங்கிறது டவ்வா நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இந்த ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம் தான் இந்த t1, t2, t3 up to tn divided by n, and this is represented by tau. So e by m into tau ன்னு போட்டாச்சு. இதுதான் drift velocity equation. இதுல வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது the vector form is that vd vector is equal to minus e vector e by m into tau. Okay, here the mobility is mu is equal to e tau by m. So mobility அப்படிங்கிறது என்னன்னா இயக்க எண் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயக்க எண்ங்கிறது mu என்ற குறியீட்டால் குறிக்கப்படுது. that is drift velocity acquired per unit electric field அப்படின்னு சொல்லுவோம். mobility is nothing but drift velocity acquired per unit electric field. அதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் மீட்டர் ஸ்கொயர் பை வோல்ட் செகண்ட் அப்படின்னு சொல்றோம். எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு வோல்ட் பெர் மீட்டர்னு ஒரு யூனிட் இருக்கு, drift velocityக்கு மீட்டர் பெர் செகண்ட்னு ஒரு யூனிட் இருக்கு. ஸோ அதை நம்ம டிரைவ் பண்ணோம்னா we can get this equation. So this is what about the introduction of the current electricity. எப்படி ஒரு எலக்ட்ரான் ஒரு கண்டக்டர்ல வந்து மூவ் ஆகுது, அப்படி மூவ் ஆகும்போது எப்படி இது ட்ரிஃப்ட் ஆகுது, அப்படி ட்ரிஃப்ட் ஆகும்போது அதுங்களுடைய இயக்க எண் எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே we have discussed about the motion of the charges. Okay, and here we are going to deal with the next video, which is Ohm's law. So keep on watching and subscribing. Thank you. Ranganathan Physics channel subscribe பண்ண மறக்காதீங்க.